வேலு பிரபாகர் சாருக்கு நான் ஃபோன் பண்றேன், இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு. அவருடைய நம்பர் இருந்தது, ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னா நம்ம பொதுவா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்றதுக்காக பேசுவோம் இல்லையா. பிரபாகர் சார் கொஞ்சம் தைரியமா இருக்கும்னா, சார் எனக்கு என்ன சார், நான் வந்த வேலை, நான் பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பியாச்சு சார், என்னால முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார், இனி என்ன சார், இருந்தா என்ன போனா என்ன சார், சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னாரு. ஆடிட்டேன் நான், என்னடா இந்த மனுஷன் சர்ஜரிக்கு போறாரா இல்ல வேற எங்கேயோ தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா, இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரரா இருக்கிறது தான். அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் நீங்க சொல்லிட்டீங்க. ஆமீர் கான் பிகேன்னு பண்ணது அந்த டீம்ல இருந்து இவர்கிட்ட பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது. வேலு பிரபாகர் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர், நம்ம தோழர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கெடுபடி ஆயிடுச்சு. நம்ம நினைச்சதை சினிமால சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சென்சார் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்ல அன்னபூரணி படத்தை தூக்குறாங்க. அப்போ நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமா தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த சோசியல் மீடியா நம்ம பலமா கைப்பற்றி, ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அது கிடையாது. அந்த சோசியல் மீடியா மூலமா ஐயாவுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும்.